ஆண்டவர் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற நாமத்தினால परमेश्वर जगत का उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के नाम से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम की बधाई देते हैं. நல்லா இருக்கிறீங்களா? क्या आप अच्छे हैं? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? प्रभु में आप आनंदित हैं? உங்களை பாதுகாத்தாரா? क्या प्रभु आपको सुरक्षा किया ना? இன்றைக்கும் பாதுகாப்பா? आज भी सुरक्षा करेगा. கலங்காதீர்கள். चिंता न करो. வேதம் படிச்சதோட தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில आपसे मिलने நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். हम अधिक आनंदित होते நாம் இந்த हैं. வார்த்தை சொல்லுமா? आज के वचन की तरफ ஆயத்தமா जाएं. இருக்கிறீங்களா? तैयार में हैं? யோபு अय्यूब 42ஆம் அதிகாரம் 42 अध्याय 12வது வசனம். उसका 12 वचन में लिखा கர்த்தர் है, யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் यहोवा ने अय्यूब के बाद के दिनों में से அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். पहले के दिनों से अधिक आशीष दी. யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, अय्यूब के बारे में वचन कहता है, முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமையின் ஆசீர்வாதம் பெரிது. पहले के दिनों से बाद के दिनों के बाद अधिक आशीषें. உன்னுடைய ஆரம்பம் அற்பமா இருக்கலாம். अगर शुरुआत छोटी होगी, சிலவங்க முதலே ஸ்டார் ஆயிருவாங்க. कुछ लोग पहले ही तारा बन जाते हैं, முதலே எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும்னு நினைப்பாங்க. पहले ही सब कुछ पा लेने के लिए सोचते ஆனா हैं, திடீர்னு கீழே விழுந்துருவாங்க. लेकिन अचानक से गिर जाते हैं. பாருங்க, देखिए, ஆரம்ப அற்பமா இருக்கலாம், शुरुआत छोटी ஆனா होगी முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். लेकिन अंत पूर्ण होगा. கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் परमेश्वर अय्यूब के बाद பின்னிலைமை ஆசீர்வதித்தார். पहले से अच्छा बनाया. முன்பு ஒருவேளை உங்க நிலைமை ரொம்ப பரிதாபமா இருந்திருக்கலாம். शायद पहले आपके जीवन में बहुत सारी समस्या होगी, ஏதோ ஒரு இழப்பில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். कुछ तो खोएपन में होंगे, அந்த இழப்பினால நஷ்டத்தினால இது வியாபார நஷ்டம் ஏற்பட்டு இருக்கலாம். या आपके व्यापार में नष्ट हुआ रहेगा, அது எழும்ப முடியாத சூழல் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். उसमें आप उठ भी नहीं पाते होंगे, ஆண்டவர் लेकिन உங்களை परमेश्वर எழுப்புகிறார். आपको जगाता है. அந்த சூரை செடியில उस दिन जाऊ के पेड़ के नीचे எலியா போதும் கர்த்தாவே ஜீவன் எடுத்துக்கொண்டு சொன்னது போல एलिया बस परमेश्वर मेरा प्राण ले ले कहते समय அவனை கர்த்தர் உயிர்ப்பித்தார். परमेश्वर ने उसको जिलाया. உயிர்ப்பிக்கிறார், आपको भी जिलाएगा, உங்களுக்கு எதிர்காலத்தை தருகிறார், आपकी भविष्य देगा, ஒரு வழியை உங்களுக்கு திறக்கிறார். एक मार्ग को खोलेगा. அவர் சொல்லுகிறார், वो कहता है, உன் பின்னிலைமையை ஆசீர்வதிப்பேன். मैं तेरे पिछले कार्य को भी आशीष करूंगा. அவனமாக யோபுவை ஆசீர்வதித்தார். उसी तरह परमेश्वर ने अय्यूब को இரண்டு आशीष தனியாக கொடுத்தார். दुगना दिया. அவனை போல அந்த ஊர் தேசத்துல, उसके समान उस देश में, அவருடைய பிள்ளைகளை போல ஊர் தேசத்துல उसके बच्चे के समान उस देश में ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் யாரும் இல்லை. आशीषित पाए हुए लोग कोई नहीं அவ்வளவாக है. யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். उतने आशीषे परमेश्वर ने अय्यूब को दिया. முன்னிலைமை அற்பமா இருக்கலாம், अगर पहला के जीवन आपका छोटा होगा, ஒண்ணுமே இல்லாம कुछ இருக்கலாம், भी नहीं होगा, ஜீரோவா இருக்கலாம், शून्य होगा, ஒண்ணு இல்லாம நின்று கொண்டு இருப்பீங்க. कुछ भी नहीं है, ऐसे खालीपन में रहेंगे, लेकिन बाद में ஆசீர்வதிக்கப்படும். आपके जीवन आशीषित रहेगा. வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, கர்த்தரின் ஆசீர்வாதமே परमेश्वर का ही आशीष ஐஸ்வர்யத்தை தரும், धन को देता है, அதனோடு उसके साथ வேதனை वो கூட்டும். दुख नहीं देता. ஜெபிக்கலாமா? प्रार्थना करें. நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். अच्छा पिता, आपको धन्यवाद. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். अपने लोगों के लिए प्रार्थना करते हैं, இழந்து நின்று கொண்டு இருக்கலாம், खोएपन में है, பிசினஸ்ல லாஸ், बिजनेस में लॉस हुआ रहेगा, வேலை இல்லாம இருக்கலாம், बिना नौकरी के रहेंगे, ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கலாம். कुछ तो कष्ट में होंगे. இனிமே எழும்ப முடியுமோ? अभी मैं उठ पाऊंगा? இனிமே பிள்ளைகளை நடத்த முடியுமோ? क्या मैं बच्चों को चला पाऊंगा? என் குடும்பத்தை போஷிக்க முடியுமோ? बच्चों को खिला पाऊंगा? என் குடும்பத்தை பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுமோ? बच्चों को पढ़ाई करवा सकता हूँ? எல்லாம் இழந்து நிற்கிறேன். इस प्रकार खोया हूँ. இன்னைக்கு யோபின் பின்னிலைமை ஆசீர்வதித்த தேவன் लेकिन अय्यूब के इस बाद के दिनों को आशीष दिया, ஆசீர்வதியும். वैसे ही आशीष இந்த வார்த்தை நிறைவேறும். ये वचन पूरा हो जाए. இயேசு மூலம் நல்ல பிதாவே, यीशु मसीह के नाम से मांगते पिता, आमेन. आमेन.